ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. God is on our side. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாவத்துக்கு விரோதமாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகள், நெருக்கங்கள், பாடுகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், இவைகள் அனைத்திற்கும் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். புரிந்தவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் உலகத்தில் உள்ள எல்லாரையும் நிறுத்தி கொள்வோம். எல்லாரை காட்டிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது வின்னிங் பார்ட்டி. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து, ஆஸ்தி, செல்வாக்கு, பொசிஷன் இதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காருகிறதை காட்டிலும் பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு கூட இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அருமையாக எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தின் நுகத்தையெல்லாம் முறித்து கானானை நோக்கி ஜெயமாய் மேகஸ்தம்பத்தினோடும் அக்கினி ஸ்தம்பத்தோடு கூட ஜனங்களுக்கு முன்பாக ராஜாவாய் கடந்து போனார். போகிற வேளையில் தேவன் சொல்லவில்லை, நீ போய் கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வான்னு தேவன் சொல்லலை. உலக மனுஷனை பார்த்துட்டு மோசே அவருக்கு தோன்றபடி போய், அவருக்கு ஆலோசனை வந்தது, போய் வேவுகாரரை போய் அனுப்பி 12 பேர் கோத்திரத்தில் ஒருத்தரை போய் எடுத்து போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்ததுனால வந்த பிரச்சனை தான் அது. போய் பார்த்துட்டு வரும்போது 10 பேர், எப்போ அவங்களாம் பார்த்தா பயங்கர ராட்சதராக இருக்கிறாங்க, நம்மலாம் பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி, என்னமோ அவங்க சிந்தனையில் அவங்க பார்த்து அவங்களாம் நம்மளை வெட்டுக்கிளி நினச்ச மாதிரி இவங்களாம் பில்டப் பண்ணி கொடுக்குறாங்க. சொல்கிற ரிப்போர்ட் 2 பேர் மாத்திரம் விசுவாசத்தோடு சொல்லுகிறாங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம் கால்கள் அதன் மேல் பட்டபோது, அந்த தேசத்தில் கால்கள் வைக்கப்பட்ட போது அதை காத்த நிழல் விலகினதை நாங்கள் உணர்ந்தோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நாம் சுலபமாய் போய் சுதந்திரிப்போம் என்ற விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்தாங்க. இதில் என்ன பியூட்டி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெக்யூலியர் ஸ்பெஷல் பீப்புள், கர்த்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு தேசத்தையே உருவாக்கி கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கி கானான் தேசத்தை உருவாக்கி ஏற்ற வேளையில் மேசியா என்கிற உலகத்தின் ரட்சகர் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நோக்கத்தோடு பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து ராட்சதர்களை வச்சு ஒரு கானான் தேசத்தை கண்ணும் கருத்துமா ஒரு என்ன சொல்கிறது, ஒல்லி குச்சிகளை வச்சோ இல்லை சோப்லாங்களை வச்சுக்கிட்டெல்லாம் தேசத்தை பாதுகாக்காமல் பெரிய பெரிய ஜெயிண்ட்டை வச்சு பெரிய பெரிய பலசாலிகளை வைத்து என் பிள்ளைங்க இந்த தேசத்தில் போய் தங்க போகிறாங்க, நான் அவங்கள நடத்தி கொண்டு வரேன், என் பிள்ளைங்க சுதந்திரிக்க போகிறாங்க, இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அப்போவே ராட்சதர்களை வச்சு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து இப்போ கரெக்டாக பக்கத்தில் நிற்கும்போது இவ்வளோ தூரம் நடத்தி வந்த கர்த்தர் சந்திப்பார்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு முன்னேறி போயிருந்தா நேரடியாக சுதந்திரிச்சிருக்கலாம். ஆனால் ஜனங்கள் பண்ண ஒரு காரியம், வேவுக்காரருடைய வார்த்தையை கேட்கும்போது, 10 பேருடைய வார்த்தையை கேட்கும்போது ஜனங்களுடைய இருதயமெல்லாம் கரைந்து போனதாம். உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நம்ம நினைக்கிற காரியம் நடக்காத போது, நினைக்கிற சூழ்நிலைகளெல்லாம் எதிர்மறையாக நடக்கிற போது இருதயம் சோர்ந்து போய் கரைந்து போய் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள் தள்ளப்படுகிற போது ஆண்டவர் மேலிருந்து பார்க்கிறார். அவருடைய கண்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கொண்டே இருக்குது. பார்க்கிறார், 20 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள், 12 பேரில் 10 பேர் ஒரு பக்கமாக கேங்காக நின்றுட்டான், 2 பேர் மாத்திரம் நிற்கிறான். யோசுவாவும் காலேபும் ஒருத்தரை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலவரம் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுதுன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சுது, 10 பேராக இருக்கட்டும் 20 லட்சத்துக்கு மேலே இருக்கட்டும், எங்கள் கூட வேவு பார்க்கும்போது எங்கள் கால் பட்டுச்சு, அந்த தேசத்தில் அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆக்கிரமிக்கணும்னு காத்துட்டு இருந்த கர்த்தருடைய நிழல் விலகினதை யோசுவாவும் காலேபும் பார்த்ததுனால தைரியமாக கர்த்தர் பக்கம் நின்னாங்க. ஆமென். அதனால தான் தைரியமாக சொல்ல முடியும், God is on our side. ஆமென். வாய்களை திறந்து சத்தமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்,
நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தை கிடைத்த உடனே எத்தனை பேர் இந்த வார்த்தையை குறித்து நீங்களும் நானும் தியானம் பண்ணினோம்? இந்த வார்த்தை ஒரு லாட்ரி டிக்கெட்டை போல அடிச்சா லக்கு அப்படின்ற ஒரு பேசிஸ்லலாம் கொடுக்கப்படலை. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை என்கிற கோலை நான் செங்கடலுக்கு முன்பதாய் நான் உயர்த்துவேன். செங்கடலை எவ்வளவு பம்பை வச்சு தூக்கி அடித்தாலும் செங்கடலிருந்து ஒரு தண்ணீரையும் அடித்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் சூழ்நிலைகள் ஒன்றும் மாற போகிறதில்லை. ஆனால் வெறும் கோலை தான் மோசே தூக்கி வைத்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிற்று. ஆண்டவருடைய வார்த்தையின்படி மோசே கோலை மேலே தூக்கி நிற்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சூழ்நிலைகளின் மத்தியிலே அந்தரங்கத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த வார்த்தை என்கிற கோலை உயர்த்துகிற வேளையில் அந்தரங்க சூழ்நிலையிலே பார்க்கிற பரலோக தகப்பன் வெளியரங்கமாய் சூழ்நிலைகளில் அற்புதங்களை காண உதவி செய்வார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம் கோலை நம்ம இன்னொரு காரியம், இந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஒரு கிளாஸ் இருக்குது அதில், அந்த கான்டெக்ஸ்ட் அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதனுடைய அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு மெய்யான திராட்சை செடி, நம்ம எல்லாருமே கொடிகள். கொடியோடைய ஒரு வேலை செடியோடு இணைஞ்சிருக்க வேண்டியதுதான். அந்த செடி மரத்தில், அதாவது வேரிலிருந்து நிலத்திலிருந்து சத்தையும் வேண்டிய போஷாக்கையும் எடுத்து முழு மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸுக்கும் எல்லா பார்ட்ஸுக்கும் அந்த சத்துவத்தை கொண்டு போக வேண்டியது செடியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கொடியுடைய வேலை அந்த செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை உறிஞ்சி அந்த கொடி மரிச்சு போகாமல் செத்து போகாமல் ட்ரை ஆகாமல் கனி கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு காரியம். இப்போ இந்த வசனம் நமக்குள்ளே வந்த உடனே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் சொல்லிட்டீங்க. வசனம் இருக்கிறத நம்ம வாசிச்சிட்டோம். இப்போ வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த நாளில் இந்த வசனத்தை நான் ஒரு மேல்கோடு காட்டி நம்ம அடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் இமிடியேட்டாக கடந்து வருவோம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் அழுத்தி நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆனால் அவர் கிரியை செய்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, அப்படின்னா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்கும், ஆண்டவருடைய நம்மளுடைய சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் வேண்டிய அந்த சத்துவத்தை அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து உறைந்து ஜெபத்தினாலும் துதியினாலும் விசுவாசத்தினாலும் ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகளை சந்திக்கிற வேளையில் இந்த வார்த்தை என்கிற கோல் சகலவற்றையும் மாற்றுகிற வல்லமை உடையது என்பதை நிரூபிக்கிற சாட்சிகளாய் நீங்கள் விளங்குவீர்கள். புரிஞ்சவங்க மாத்திராமேன். அதை செய்யாமல் நாம் உட்கார்ந்து இந்த வார்த்தையை வெறும் குச்சி மாதிரி அப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. தயவு செஞ்சு இந்த காரியம் எல்லாருமே ஒத்துக்கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 32:8 நாம் வாசிப்போம். இந்த வார்த்தையே தனிப்பட்ட முறையில் வீட்டில் உட்கார்ந்து முதல்ல கணவனோ மனைவியோ மெடிடேட் பண்ண வேண்டும். குடும்பமாக இந்த வார்த்தையை மையமாக வச்சு தியானிக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மட்டும் பிரச்சனையை சந்திக்கலை, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சந்திக்கிறோம். அந்த குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை மையமாய் வைத்து குடும்ப நபர்கள் எல்லாருமே வார்த்தைக்கு நேராய் திரும்பி
இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை என்ன நடக்குது, எங்கே நம்ம கோட்டை விட்டுருக்குறோம், எங்கேருந்து சத்து வரல, நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பம்ப், அதாவது இந்த ஹார்ட்டில் இருக்க அந்த பம்ப் அடித்து பிளட்டு நம்ம ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் போனால் தான் உயிரோடு இருக்க முடியும். எங்கெல்லாம் போகலையோ அது நம்னஸ் ஆகி மரித்து போக ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி, உங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே செங்கடலுக்கு கோலை உயர்த்தி தான் வைக்கணும். யோர்தான் நதிக்கு உடன்படிக்கை பெட்டியே ஆசாரிகள் எடுத்துன்னு போய் வைக்க தான் செய்யணும். எரிகோ கோட்டைக்கு துதிக்க தான் செய்யணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். தண்ணியை போய் குடிக்கிறான், ஒரே கசப்பாக இருக்கு, எவன்டா போட்டு தள்ளுறான்னு கல்லை தூக்குறான். ஆனால் மோசே உடனே விழுந்தான். ஐயா என்ன சொல்கிறீங்க, போடு, அங்கே ஒரு மரம் இருக்கு பார், தூக்கி அதை உள்ளே போடு. எல்லாத்துக்குமே தேவன் ஒரு வழியை வைத்திராமல் உங்களையும் என்னையும் உலக வாழ்க்கையில் வைக்கவே இல்லை. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் உண்டு. அந்த சொல்யூஷன், ஐயா பேதுரு வராரு, உள்ளே வந்தவொடனே போடா போய் ஒரு மீனை பிடி, வாயில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், எனக்கும் உனக்கும் போய் பே பண்ணிட்டு வா டேக்ஸை. இயேசுவுக்கு எல்லாமே தெரிந்த ஒரு காரியம் உண்டு. நமக்கு தான் எல்லாம் புதுசாக தெரியும், ஆனால் இயேசுவுக்கு எல்லாமே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்தரங்கத்தில் இந்த வார்த்தைகளை குடும்பமாய் நான் இந்த மாதத்தில் தியானிப்பேன், இந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு அபிஷேகத்தின் காரியங்களையும் என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கோலை உயர்த்துறதற்கு வாஞ்சையோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய கோலை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கேடகம், ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த கேடகமாகிய இந்த கோலை சூழ்நிலையின் மத்தியிலே உயர்த்தி பிடிப்போம். உயர்த்தினா பைபிளை தூக்கி பிடிச்ச ஒன்றா நடக்க போகிறதில்ல. பைபிளில் இருக்கிற வார்த்தையில் உள்ள தேவனை உயர்த்தி தூக்கி வைக்கிற வேளையில் சூழ்நிலைகள் மாறும். சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கிறபடியினால் நீர் ஆலோசனை சொல்லுவீராம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை போதித்து நடத்துவீராம். எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதன் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பாகத்தில் வாசிக்கிறோம், உன்மேல் என் கண்களை வைத்து. கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும், நம் ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தர் கண்களை வைத்திருக்கின்றாராம். இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் படைத்த பரலோக தகப்பன் அவருடைய கண்களை வைத்து ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியிலே போதித்து நடத்துகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 32:8 வாசிக்கிறோம், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படி என்று சொல்லும்போது அவருடைய கண்கள் நம்மேல், அந்த கண்களின் வல்லமை கிரியை செய்வதை முதலாவது நாம் உணர வேண்டும். ஒரு அருமையான ஒரு தகப்பன் இருந்தார். அருமையான ஒரு பிள்ளையை அத்லெட்டில் நல்ல பயிற்றுவித்து நல்ல ட்ரைனிங்லாம் கொடுத்து கடைசி அந்த ஒலிம்பிக் போட்டி வருகிற வேளையில் இந்த பையனுடைய கால்களில் ஒரு சின்ன ஒரு பலவீனம் உண்டாயிற்று. அந்த பலவீனத்தை நினைத்த போது அந்த பையன் மிகவும் சோர்வுற்றவனாக, இந்த ஒலிம்பிக்கில் என்னால் ஓட முடியாது, நான் தோற்று விடுவேன் என்று சொல்லி மிகவும் கலங்கி போய் கொண்டிருந்தான். ஆனால் அந்த தகப்பனோ, மகனே நீ சோர்ந்து போகாத, என் கண்களை பார். ஓட்டத்தில் நான் அந்த ட்ராக்கில் எல்லாரும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. பிகினிங்கில் அந்த ஓட்டம் ஓடுகிறதுக்கு ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் மறந்துடு. ஓட்டத்தினுடைய அந்த ட்ராக்கினுடைய முடிவில் உனக்காக நான் நின்று கொண்டிருப்பேன். உன் கண் என்னையே பார்த்து கொண்டு இருக்கட்டும். 1000 கண் அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில கண்கள் உன்னை உற்சாகப்படுத்தும்படி ஓடு 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 என்று சொல்லும். ஒரு சில கண்கள் பொறாமையினாலும் கசப்பினாலும் நிறைந்து, இனிலாம் எங்கடா ஓட போகிற, காலில் பலவீனமாக இருக்குது, போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்து ஒலிம்பிக் நடக்கிறத பாப்பியா அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில
வஞ்சக கூட்டங்களும் இருக்கும். ஒரு சிலர் உற்சாகப்படுத்தும்படி கூட ஓடி வர்றவங்க உன் ஓட்டத்தை தடைமாற்றம் பண்ணும்படிக்கு ஏதாச்சும் வார்த்தையை சொல்லலாம், உன்னை தடுமாற பண்ணுவதற்கு சில காரியங்கள் செய்யலாம். எதையும் நீ பார்க்காத. ட்ராக்குக்கு முடிவில் என்னுடைய கண்ணை பார். இவ்வளவு நாள் உன் தகப்பனாகிய நான் ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங்க்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளவு பயிற்சிகளையும் இவ்வளவு எக்ஸசைஸ் இவ்வளவு காரியங்களை கொடுத்து உன்னை ஓட வைப்பதற்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். வந்து நின்றார். எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் இவனுக்கு காலில் அடிபட்டிருக்குன்ட்டு. எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. தகப்பன் சொன்னது போலவே கூட ஓடுறவெல்லாம் பார்த்து ஹியூமிலியேட் பண்ணி சிரித்தான். ஒவ்வொருத்தங்களும் பல காரியங்கள் சொல்லும்போது பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், கீப் கோயிங், டோன்ட் வரி, ட்ரை யுவர் வெரி பெஸ்ட். ஓடும்போது அந்த தேசத்தினுடைய மக்கள் சொன்னாங்க, வாவ், ஓடு 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 ஓடு. இன்னொரு பக்கம், நீ போய் அப்படி ஓரமாக போய் உட்கார்றா, என்னடா விந்தி விந்தி ஓடிட்டு இருக்கிற. அப்படி ஓடுகிற வேளையில் ஓட 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 அவனுடைய கால்களில் பலவீனங்கள் எடுக்க ஆரம்பிச்சது, வலிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த பையனுடைய கண்கள் தகப்பனுடைய கண்களையே பார்த்து கொண்டிருந்தது. தகப்பனுடைய கண்களையே பார்த்து கொண்டிருந்தது. பையனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறார் தகப்பன். என் மகன் ஓடி வரட்டும், மகனே நீ ஓடி வா, மகனே நீ ஓடி வா, நின்று விடாதே, ஓட்டத்தை நிறுத்திடாத, என் கண்களை மட்டும் பார், என் கண்கள் உன்மேல் உண்டு, என் கண்கள் உன்மேல் உண்டு. ட்ரைனிங் டைமில் நான் உனக்கு கொடுத்த ஆலோசனையை பின்பற்றி, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நான் உன்னை என்கரேஜ் பண்ண 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 நீ ஓடினாயே, இன்றைக்கு உனக்கு வலி, உன் சரீரம், உன் மாம்சம் சொல்லுகிறது முடியாது, ஆனால் என் கண்களை பார். அந்த தகப்பனுடைய கண்களை பார்க்கிற வேளையில் 2 கண்களில் இருந்தும் பையனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. தகப்பனுக்கு தெரியும் பையனால் ஓட முடியும் என்று சொல்லி. அப்பொழுது ஓடி முடிக்கிற வேலை வருகிறது. கூட இருக்கிறவங்களாம், இது போதும், நீ நின்றுடு நின்றுடு நின்றுடு. நோ 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 நோ. தகப்பன் சொன்னார், கம் கம் கம். கண்களை பார்த்து ஓடி முடித்து, ஃபஸ்ட்டை முடித்து, ஓட்டத்திலேயே 800 மீட்டரில் ஃபஸ்ட்டு ஓடி வந்து நின்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாய் விசுவாசத்தை துவக்கி அதை முடிக்கும்படிக்கு நமக்கு முன்பதாக ஃபோர் ரன்னராக ஜெய வீரராய் ஓடி பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் நமக்காய் உட்கார்ந்து கொண்டு, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறேன். மகனே நீ ஓடிக்கொண்டிருக்கிற. ஓட ஓட உலகத்தில் எத்தனை நாட்கள் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை நாள் பெருமூச்சு, எத்தனை நாள் அங்கலாய்ப்பு, எத்தனை நாள் திகைப்பு, எத்தனை நாள் ஐயோ முடிஞ்ச போச்சுடா, எல்லாம் முடிந்தது. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு சில கூட்டத்தார் நல்லா வாழுங்க, இன்னும் ஆண்டவருக்குன்னு செய்யுங்க, இன்னும் உற்சாகமாக ஊழியம் பாருங்க, இன்னும் ஆண்டவருக்குன்னு செய்யுங்க, உங்க குடும்பம் இன்னும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுகிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவன் எப்படா ஒளிவான், இவனுடைய காரியம் எப்ப தோல்வியடையும், இவனை குறை சொல்லி இவனை மனமடைய செய்ய வேண்டும் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிற சூழ்நிலையில் ஓடுகிற நபருடைய கண்கள் கர்த்தருடைய கண்களோடு மாத்திரம் இணைந்திருந்தால் இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாய் ஓடி முடித்து கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிற்க முடியும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென். எத்தனை பேர் சோர்ந்து போய் பாதி வழியில் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் கண்கள் உங்கள் மேல் உண்டு. நின்றால்தான் தவறு. ஓடி முடித்து தவழ்ந்து போனால் கூட ஓடி முடித்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஓட்டத்தில் ட்ராக்ல நின்னா மட்டும்தான் ப்ராப்ளம். நின்னாதான் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. தவழ்ந்து போய் உருண்டு போனால் கூட அவன் ஓடி முடித்ததற்கு அடையாளமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு 3 கண்களை பார்க்க இருக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே உருவாக்குகிற சக்தி உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றக்கூடியதான ஒரு தெய்வீக வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிற அளவிலே அந்த வார்த்தையை நாம் அந்த வார்த்தையில் உள்ள சக்தியை நாம் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் அதை இழுத்து கொள்ளுகிற வேளையிலே நம் வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும். வெறுமனே வார்த்தைகளை வைத்து கொண்டு நின்று நான் விசுவாசிக்கின்றேன் என்று சொன்னால் காரியம் நடப்பது இல்லை. அந்த வார்த்தையில் உள்ள சத்தியத்தை அந்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1:1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
காரணம் என்ன? ரகசியம் என்ன? அவனுடைய சிந்தை இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான திராட்சை செடியோடு இணைந்திருப்பதினால் இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள அந்த ஜீவன் அவனுக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறபடியினால் அவன் அந்த சூழ்நிலைகளை பார்க்கிற விதம் இயேசு எப்படி பார்ப்பாரோ அதே போல பார்க்க ஆரம்பிக்கிற வேளையில் இந்த சூழ்நிலை எனக்காக அல்ல, தேவநாம மகிமைக்காகவே என் பாதையில் தேவன் அனுமதித்திருக்கிறார், காரியத்தை மாற்றுவேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் புரட்டி பார்த்தேன், 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிட்ட போய் எந்த பிரச்சனையை போய் கொண்டு போய் நின்னாலும் இயேசு மண்டையை சொரிஞ்சிட்டு முடியாது போயிட்டு வான்னு சொன்ன ஒரு இன்சிடென்ட்டை என்னால் பார்க்க முடியவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வழியை உண்டையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார், அவரோடு தான் நாம் இணைந்திருக்கிறோம். இயேசு என்கிற நம் சகோதரர், மூத்த சகோதரர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தைரியமாய் நாம் உலக வாழ்க்கையை ஜெயமாய் கடந்து முடிக்க முடியும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். எத்தனை பேர் காலேபு யோசுவாவை போல 2 கரங்களையும் உயர்த்தி எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி பரலோக தகப்பனுக்கு நேராய் உம்மை நான் கனம் பண்ணுகிறேன், உம்முடைய வார்த்தையாகிய இயேசுவின் வார்த்தையை நான் பிடித்து கொண்டு அந்த துடுப்பை பிடித்து உலகம் என்கிற இந்த கடலை நான் கடந்து பரலோக கரையை நான் அடைவேன் என்கிற விசுவாசத்தை உடையவர்கள். ஹல்லேலூயா. நான் பேசுகிறது புரியும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நீங்களும் நானும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சந்திக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகள் மத்தியிலே சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, glory to God. வாசிப்போம் உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை தான் இது. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். எழுத்தின்படி தேசம் என்று சொன்னால் ஒரு லேண்டு மேலே கர்த்தருடைய கண்கள் இருப்பதில்லை. அந்த லேண்டில் டுவெல் பண்ணுகிற, அதாவது வாழக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரின் மேலும், தேசத்தின் எல்லைக்குள் வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரின் மேலும் என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதெல்லாம் இருக்குமா? ஒரு நாள் 2 நாளா? இல்லை. வாசிப்போம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் 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 உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் நாம் வாசிக்கிற வேளையில் சூழ்நிலைகள் மத்தியில் வரக்கூடிய அழுத்தங்களை பார்க்கிலும் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்குள் வரக்கூடிய அழுத்தம் பெரியதாக இருக்கும்படி வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த ஜனங்கள் மேல் கண்கள் வைக்கப்பட்டிருக்குமாம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் கண்கள் வைக்கப்பட்டிருக்குமா. அந்த கண்கள் வைக்கப்படுகிறது நோக்கம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த கண்களை வைக்கிற வேளையில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கிறாராம். என்ன தேவை? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்தை உருவாக்கும்படி தேவன் அந்த தேசத்திற்கு வேண்டிய எல்லா மனுஷிக சரீரத்திற்கு வேண்டிய சகல தேவைகளையும் கொடுப்பதற்கு அவர் சித்தமுடையவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அந்த தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவரின் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் நபர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் பெற்றோர்களின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் சபையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 8:4 வாசிக்கிறோம், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கின்றபடியினால் என் கவலைகளை எல்லாம் நான் உம்மேல் வைத்து விடுகிறேன். ஹல்லேலூயா. வைத்து விட்டு மீண்டும் நம்ம சுமந்துட்டு போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதை வைக்க பழகுகிறது ஒரு பெரிய ஒரு காரியமே.
ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும். பண நெருக்கடியோ அல்லது சரீர பலவீனங்கள் என்று வருகிற வேளையில் நம்ம எல்லா வசனத்தை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தரோடு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஐக்கியத்தில் பலப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலவீனத்தில் உதவி செய்து தட்டி கீழே விழுந்து விடாதபடி தூக்கி எழுப்புகிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த அளவுக்கு சோதனையை சகித்துக் கொள்ளக்கூடிய திராணி அல்லது பலன் இருக்கும் என்பதை அறிந்தவராய் கர்த்தர் இருக்கிறார். மீண்டும் வசனத்திற்கு திரும்புவோம். வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தின் மேல் என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் 365 நாட்கள் அல்லது 366 லீப் வருஷமாக இருந்தால் அல்லது ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கும்படி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய நன்மைகளை காண்பதற்கு கொடுப்பதற்கு தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனம் கிடைத்த உடனே வீட்டிற்குள்ளேயோ கேம்பிலேயோ என்னுடைய படுக்கைக்கு போகும்போது என் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கின்றது. என் தேவன் என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறவர், என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல தீமைகளையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறதற்குரிய எல்லாவித பிளானும் அவரிடத்தில் உண்டு. மனிதர்கள் தீமையை செய்யலாம், சூழ்நிலைகள் தீமைக்கு நேராய் நம்மை நடத்தலாம். ஆனாலும் அந்த தீமைகளின் மத்தியிலே நன்மைக்கு ஏதுவாய் நம்மளை ஜெயமாய் நடத்தி அந்த சூழ்நிலையை அப்படியே அவர் டேபிளையே மாற்றி போட்டு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற கர்த்தருடைய கண்கள் உண்டு. வருஷத்தின் துவக்கமாகிய இந்த மார்ச் மாதத்தில், இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில், இந்த மார்ச் மாதத்திலையும் என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். விசுவாசம், என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை நம்பீர் என்று தைரியமாய் சொல்லலாம். ஹல்லேலூயா. யாராச்சும் ஓடி வந்து பிரதர் தைரியமாக இருங்கன்னு சொல்லுவாங்க, நம்பிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் பேசுவார். சில நேரங்களில் தானியேலை போல, யோசேப்பை போல அப்படியே தன்னந்தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். பவுலை போல தன்னந்தனியாக சிறைச்சாலையில் அடித்து தொக்கப்பட்டு அப்படியே நிற்க வைச்ச சூழ்நிலை வரும். எல்லாரும் அந்த பாதையில் வந்துட்டு இருக்கிறோம். யாரும் ஃபோன் பண்ணி எனக்கு டோன்ட் வரி, டோன்ட், நோ 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 நோ. உள்ள ஆவியானவருடைய பலத்தால் என் ஆத்துமாவே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். வாயில தரன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். வருஷத்தின் துவக்கம் முதல் ஒன்று சூழ்நிலை ஒன்று பொய்யா இருக்கணும், இல்லை வசனம் பொய்யா இருக்கணும். வசனம் பொய் கிடையாது. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றி முடிந்தது. அதை தான் ஒரு எடுத்துக்காட்டாக என்னை விசுவாசிக்கிறதுக்கு எழுத்து வடிவத்தில் பிரிண்ட் பண்ணி எத்தனையோ 1300-400 வருஷங்கள் எத்தனையோ பேருக்கு பைபிள் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கடைசி காலத்தில் விசுவாசிக்கிறதுக்கு பைபிளை கொடுத்து படிக்க வச்சு வசனத்தையும் கேட்க பண்ணும்போது சூழ்நிலைகளை கண்டு மிரண்டுகிற அந்த 10 கூட்டத்தின் மத்தியிலே நான் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உண்டு. உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த கண்கள் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி முடிக்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:15. இந்த காரியம் எல்லாம் நீங்கள் சொல்லும்போது நல்லா தயவு செஞ்சு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம இதில் யாரும் அப்படி இருக்க போகிறதில்ல. ஆனால் சொல்கிறேன் ஒரு காரியம். ஒரு வேளை அப்படி இருந்தீங்கன்னா வசனத்தை ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி அப்படி கேட்டவுடனே வந்து அப்படி பழிச்சிடும்னு நினைக்காதீங்க. நோ, அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, இன்னொருத்தருக்கு டிலே ஆகுது, இன்னொருத்தருக்கு கம்ப்ளீட்டாக நடக்கலை. இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் வேறு சித்தத்தை வைத்திருந்தால் அது டிஃப்ரெண்ட் பிளான், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, பட் ஒன் திங், நீங்கள் தண்ணியே குடிக்காமல் என் தாகம் தீர்ந்ததுன்னு சொல்லாதீங்க. இயேசு என்கிற மெய்யான திராட்சை செடியோடு ஐக்கியப்பட்ட அந்த வசனத்தை தியானித்து அதனுள்ள சத்தியத்தை சத்துவத்தை உறிஞ்சி கொள்ளாமல் அந்த வார்த்தையை வெறுமனே மேலோட்டமாக பசும்புல்லை போல மேலே மேய்ஞ்சிக்கிட்டு அல்லது அப்படியே மேலேயே காரியங்களை பார்த்து கொண்டு நம்ம அனுபவம் இருந்தால் வார்த்தையாக தான் இருப்பதை உணர்வீர்கள். ஆனால் இயேசு என்கிற தேவனோடு கூட மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி அவருடைய பாதபடியில்
10 நிமிடமாகிலும் உட்கார்ந்து இந்த வசனத்தை தியானித்து இந்த வார்த்தை எனக்குள் பிரவேசித்து இந்த வார்த்தையில் உள்ள ஜீவனை நான் உணர்கிற வேளையில் மாற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, அதுதாங்க ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அலசி பார்த்தா அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றுதான். சூழ்நிலைக்கு முன்னாடி கண்ணீர் விடுவதை பெரிய காரியம் அல்ல. தகப்பனுக்கு முன்னாடி கண்ணீர் விடுத்து சூழ்நிலைக்கு முன்னாடி ஜெயமாய் நிற்கிறவனே தேவ பிள்ளை. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏதோ உணர்ச்சி வசப்பட வைக்கலைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறோம். எல்லாரை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உங்களை ஜெயமாய் நடத்துவாராக. தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் பாப்போம். ஆமென். 2 நாளாகமம் 7:15 வாசிப்போம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஆமென். அருமையான ஒரு வார்த்தை. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு கேட்கறதுக்கு என் கண்ணு திறந்தபடியே இருக்குமா, திறந்தபடியே இருக்குமா. அந்த காரியத்தை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் திறந்த வண்ணமாக, வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமாம். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவித்து தேவனாகிய கர்த்தர் அவனை விசாலமான ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராம். எத்தனை ஒரு பாக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான்களாகிய உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தலத்தில் சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தில் ஆண்டவர் அன்றைக்கு வார்த்தையை கொடுத்தார். இந்த நாளில் நம்ம அதை எப்படி எடுத்துக்கலான்னா, இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த நாளில் சபை பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கட்டிடத்தில் வந்து ஆராதிக்கிற வேளையில், ஜெபிக்கிற வேளையில் ஜெபிப்பது நல்லது, அது பிரதானமானது, மிக மிக முக்கியமானது. அதோடு கூட உங்கள் உள்ளான மனிதனில் தேவனோடு கூட, ஆண்டவரே, இந்த சரீரத்திலிருந்து, இந்த ஸ்தலத்திலிருந்து, இந்த ஆலயத்திலிருந்து உள்ளான மனிதனாகிய நான் உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். என் தேசத்திற்காய், என் சகோதரர்களுக்காய், என் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன், என் சபைக்காய் நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கண்கள் திறந்தவைகளாய் இருந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6:6 வாசிப்போம். இன்னொருவர் லூக்கா 18:13 எடுத்துப்போங்க. மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அநேக வேளைகளில் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவருடைய கண்கள் மூடப்பட்டதோ, ஆண்டவருடைய கண்கள் மூடப்பட்டதோ. என்னுடைய சூழ்நிலைகளில் எத்தனை வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் நான் கடந்து போவேன் என்று ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட கர்த்தருடைய கண்கள் மூடப்பட்டதோ என்று ஒருவேளை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில், சிந்தையில் எங்கோ ஒரு இடத்தில் வருத்தத்தோடு நீங்கள் இருந்தால், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து உங்களுக்குள் இருக்கிற அந்த மரித்த நிலைமையை ஜீவனுள்ளவைகளாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் திறந்தவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அந்தரங்கத்தில் அரை கதவை பூட்டிட்டு, ஒரு வேளை ரூமில் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு வேளை கேம்பில் கூட இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அறன்றது ஆண்டவர் மீன் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்தரங்கமாக ப்ரைவேட்டாக பிதாவோடு கூட அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறதுக்கு. ஒருவேளை எதுவுமே முடியல, ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் அறையை மூடிட்டு அங்கே பேசுகிறது, மொபைலை, இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு சிறு பிள்ளையை போல கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு, சரீர பிரகாரமாக எத்தனை ஏஜ் தான் ஆனாலும் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பதிலை தருவார் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு சொன்ன என் பரலோக பிதாவே, அந்தரங்கத்தில் நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, கண்ணீரின் வடிவத்தில், கண்ணீரின் மொழியில், வார்த்தையினால் சொல்ல முடியாத வேளையில் என்னுடைய எல்லா விண்ணப்பங்களும், ஸ்தோத்திரங்களும், ஜபங்களும் என் தகப்பனுடைய சன்னிதானத்தில் சிறு பிள்ளையைப் போல நான் தாழ்த்தி ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள். வார்த்தை நிறைவேறும். வார்த்தை போய் சொல்வதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. லூக்கா 18:13 வாசிப்போம். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வானத்துக்கு நேராக மேலிருந்து பார்க்கக்கூடிய பிதாவானவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அண்ட சராசரத்தையும் படைத்து கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆயக்காரனோ வானத்துக்கு நேராக கண்ணை தூக்கி பார்க்காம துணியாமல், அது பார்க்க முடியும் ஆனால் துணியாமல் தலை குனிஞ்சி இருதயத்திலிருந்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஜார்ஜ் முல்லர் என்கிற அருமையான தேவ மனிதன் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நபர். அவருடைய வாழ்க்கையை அலசி பார்க்கும்போது விசுவாசத்தில் பல மடங்கு நீங்கள் பெருக முடியும். ஒரு வேளையில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைங்களாம் பசிக்குதையா, சாப்பாடு போடுங்க, எங்கே எல்லாம் போய் டேபிளில் உட்காரு, தட்டை போடு, ஆண்டவருக்கு தேங்க் பண்ணு, பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. ஆனால் இவர் இருதயம் கர்த்தருடைய கண்கள் திறந்ததாக இருக்கு. இந்த பிள்ளைகளெல்லாம் பராமரிக்கிறதுக்கு அவர் தானே சொன்னீங்க, செய்வார். எல்லாம் உட்கார்றா, ஸ்தோத்திரம் பண்ணுடா, எல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணா. நம்ம கண்ணு திறந்ததுன்னா பரலோக தகப்பனுடைய கண்கள் திறந்ததாகவே பார்ப்பீங்க. நம்ம அமைதியாக இருந்தோம்னா பரலோக தகப்பன் பேசிக்கொண்டே இருப்பதை உணர ஆரம்பிப்பீங்க. சூழ்நிலைகள் மத்தியில் சில வேளைகளில் பேசணும், சில வேளைகளில் மௌனமாக இருக்க வேண்டும், சில வேளைகளில் கர்த்தருடைய முசுக்கொட்டையின் சத்தத்தை கேட்கணும். போகலாமா வேண்டாமா, அந்த அலைன்மெண்ட்டில் கரெக்டாக நம்மளும் நீங்களும் நானும் இருந்தோம்னா வார்த்தை கிரியை செய்யும். அவங்க ஜெபம் பண்ணி முடித்த உடனே பிரெட்டும் பாலும் தேடி வீட்டுக்கு வந்தது. பெரிய அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பதற்கு இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் அவருடைய கண்கள் திறந்தவைகளாகவே காணப்படுகிறது. புரிஞ்சவங்க மாத்திரம், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென் என்று சொல்லி நாம் முடிக்க போகிறோம். கடைசியாய் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சிஸ்டர், போதும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்குதாம். எதற்காக? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு. தமக்காக உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார்? அவர்களுக்காக வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதா. வீட்டில் மனைவியும் கணவனும் சண்டை போடுகிற வேளையில் கர்த்தருடைய கண்கள் வீட்டில் உலாவி கொண்டிருக்கும். ஆனால் கணவனோ ஆவியின் கனியை நான் கொடுக்க விரும்புகிறேன், மனைவி நீ புரிந்து கொள்ளாமல் சத்தமாய் பேசுகிறாய், எனக்கு கோபத்தை கொண்டு வருகிற, என் வீட்டில் நம்ம வீட்டில் கர்த்தர் உலாவுகிறார், அவருடைய கண்களை நான் பார்க்கிறேன், அவர் தன்னுடைய வல்லமையை எனக்கு தரட்டும் என்று சொல்லி, தேவனே இந்த சூழ்நிலையில் எனக்கு கோபம் வருகிறது, ஆனால் நானோ உம்முடைய வல்லமையை நம்பி உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன். மனைவி பலவீனமாய் சில வார்த்தைகளை பேசுகிறாள், அவளுக்கு புரிந்து கொள்ளுகிற வார்த்தையை நான் பேச கிருபை தாரும் என்று சொன்னால் வல்லமை வெளிப்படுவதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபேமிலிக்கு. அதே மாதிரி எந்த சுச்சுவேஷனுங்க, கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் காரியங்களாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அவருடைய கண்கள் உங்கள் மேல் ஆலோசனை கொடுத்து சூழ்நிலையே தலைகீழாய் மாற்றக்கூடிய கிருபை அவரிடத்தில் உண்டு. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லி கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில ஒரு 2 வார்த்தைகளை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 35:11 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தனி மனிதனாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றும்படி அவர் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது தெரியும் 100வது வயதில் தான் இவன் பிள்ளையை பெற்றெடுப்பான், அது வரையிலும் இவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால் இவன் விசுவாசத்திலே தேறினவனாய் நிற்கும்படிக்கு வருடங்களை கடந்து செல்வான் என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தபடியினால் தான் ஆபிரகாமை நம்பி தேவன் அழைத்தார். ஆபிரகாமும் சோதனையிலே ஜெயித்தார், ஜெயம் கொண்டவராய் இருந்தார், பிள்ளையும் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. யாக்கோபும் சொல்லுகிறார், நான் சேவிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கட்டும்.
இந்த நேரத்தில் தம்முடைய வல்லமையை, அதாவது உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி, விளங்க பண்ணும்படி என் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தேவனிடத்தில் பாரபட்சம் இல்லை. இந்த ஸ்தலத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்கென்று உத்தம இருதயத்தோடு நீங்கள் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இல்லைனாலும் உங்களை அழைத்தவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நிச்சயம் அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்களேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் என் வாழ்க்கையில் செயல்படுவதை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்? ஆமென் என்று சொல்லுவோமா? யோசேப்பு, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? நாம் அப்படியே ஜெபித்து முடிக்க போகிறோம். திருப்பந்திக்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம். அதற்கு முன்பதாக சகோதரனே, யோசேப்பை அவர்கள் தகப்பன் ஒரு நல்ல மகனாக பார்த்தார். அவர்களுடைய சகோதரர்கள் ஒரு ட்ரீமர் வந்துட்டான்னு சொல்லி அவன் மேலே பொறாமப்பட்டு குழியில் தூக்கி போட்டாங்க. டிராவலர்ஸ் அவன் மேலே கண்ணை வச்சு இவனை ஒரு அடிமை பையனாக கொண்டு போனாங்க. போத்திபார் வீட்டில் அந்த அம்மா அவன் மேலே கண்ணை வச்சு வந்து என் கூட படுடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. இன்னொரு காரியம், சிறைச்சாலையில் தூக்கி போடும்போது சிறைச்சாலை தலைவனுக்கு இவன் ஒரு கைதியை போல யோசேப்பு காணப்பட்டான். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அன்றைக்கு என் தகப்பனாரோடு கூட நான் கர்த்தரை சேவித்த போது, என் தேவனோடு என் ஐக்கியம் உறவு ஏற்பட்ட போது என் கர்த்தருடைய கண்களை நான் கண்டேன். இன்றைக்கு நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலைகள் மத்தியில் என்ன நடக்குமோ என்று வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லது நம்பிக்கை இல்லாமல் இருந்த யோசேப்பை பார்த்து வல்லமையை விளங்க பண்ணுகிற கர்த்தருடைய கண்கள் சொல்லிற்று, யோசேப்பே, நீ எனக்காக அந்த ஸ்திரீ கூப்பிடும்போது எனக்காக நீ பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி ஓடினாயே, அன்றைக்கு நீ மட்டும் ஓடலடா, உன் கூட நானும் ஓடி வந்தேன். சிறைச்சாலையில் நானும் உன் கூட இருக்கிறேன். உனக்கு தெரியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எகிப்து தேசத்தில் நீ தாண்டா பிரைம் மினிஸ்டர்னு அப்போவே எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. மற்ற மனுஷங்க யார் எத்தனை பேர் நம்மளை பார்த்து அவங்க கண்களில் 1000 சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், டோன்ட் பிலீவ் இட். Don't believe their certificate. Believe the certificate from God. Believe the certificate of God. Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தம இருதயத்தை தாங்க ஆண்டவரே, உத்தம இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உங்க வல்லமை வார்த்தை பொய் சொல்லாது. நான் உத்தமமா என் சூழ்நிலையில் நான் இருந்தால் வார்த்தை சொல்லுகிறபடி கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. வல்லமையை வெளிப்படுத்தும் சத்திய வல்லமை. அந்த வல்லமை கிரியை செய்ய என்னை தாழ்த்துகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கண்கள் இந்த மார்ச் மாதம் முழுவதிலும் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய கண்களாய், அவர்கள் நடக்கக்கூடிய வழியிலே நடத்தக்கூடிய கண்களாய் இவர்கள் மேல் பதிந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் என் தேவனுடைய கண்கள் வருஷ துவக்கம் முதல் முடிவு மட்டும் பதிந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்தில் இவர்கள் எல்லாம் நீதிமான்களாய் இயேசுவின் ரத்தத்தினாலே அப்பான்னு சொல்லி தூக்கு ஆண்டவரே, உங்க முகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற வேளையில உங்க திறந்த கண்கள் பதில்களை கொண்டு வரட்டும்னு சொல்லி நாங்கள் தாழ்த்தி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வல்லமையை வெளிப்படுத்துகிற கண்கள் இந்த பிள்ளைகள் மேல வல்லமையா செயல்படட்டும் ஆண்டவரே, வல்லமையா செயல்படட்டும் ஆண்டவரே. தன்னந்தனியா தனித்து சஞ்சலப்படக்கூடாது. இந்த பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பது ஆவியிலே இவர்கள் உணரட்டும், ஜெயமாய் கடந்து செல்லட்டும். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண்கள் என் மேல் இருக்கிறது. கர்த்தரும் நானும் இருக்கிறோம். என்னால் என் தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும் என்பதை தியானித்து 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 அந்த வார்த்தையின் வடிவத்தில் சபையின் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாய் என் தேவன் பலத்த காரியங்களை நடப்பிக்க போகிற உன்னதமான கிருபைக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.